செந்தமிழே உயிரை நருந்தேனே, செயலினை முச்சினை உனக்களித்தேனே. கம்பன் அடிப்பொடி கண்ட கம்பன் கழகத்தின் 84வது ஆண்டு 2வது நாள் அமர்வுக்கு தலைமை தாங்கி சிறப்பித்திருக்கின்ற மாட்சிமை தங்கிய அமைச்சர், பழக்குலை நிகர்த்த பண்பாட்டுக்கு சொந்தக்காரர், என் இதயத்தின் எல்லா அறைகளையும் ஆக்கிரமித்திருக்கிற ஆரியரண்ணன் பெரிய கருப்பன் அவர்களே, கம்பன் கழகத்தை வெற்றிகரமாக இயக்கி வருகின்ற கம்பன் கழகத்தின் மதிப்பிற்குரிய தலைவர், காலத்தாலும் சீலத்தாலும் கோலத்தாலும் மூத்த ஐயா சக்தி திருநாவுக்கரசு அவர்களே, கம்பன் கழகத்தின் புரவலர், நான் வணங்கி மகிழ்கின்ற டாக்டர் கேசியும் அவர்களே, கம்பன் கழகத்தின் நிர்வாகிகள் ஐயா பெரியண்ணன் அவர்களே, சுப்பிரமணியன் அவர்களே, முத்து தமிழில் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்ற கன்னி தமிழுக்கு தந்தவருமான ஐயா செல்வ கணபதி அவர்களே, இதிகாச தலைவன் ராமனின் தம்பிகளையும் எதிர்கதை தலைவன் தென்திசை ராவணன் தம்பிகளையும் அற்புதமாக சித்தரித்து அமர்ந்திருக்கின்ற செல்லும் திசையெல்லாம் நகைச்சுவை தேனை வாரிச் சொரிகின்ற நகைச்சுவை நாவலர், வணக்கத்திற்குரிய ஐயா திருவாரூர் சண்முக வடிவேல் அவர்களே, திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இலக்கியணியின் தலைவரும் அன்னை தமிழ் மீது ஆறாத காதல் கொண்டவருமான இலக்கிய காதலர் நெஞ்சம் நிறைந்த அண்ணன் தென்னவன் அவர்களே, கூவத் துடிக்கிற குயில் குஞ்சாக இருந்த 88 பொழுதுகளில் அண்ணா தமிழ்க் கழகத்தில் தொடர்ந்து தொய்வில்லாமல் இயக்கி வருகிற ஐயா கதிர்வேல் அவர்களே, எதிர்பாராமல் இங்கே வருகை தந்து என்னை திகைக்க வைத்திருக்கின்ற ஆணி பொன்னை நிகர்த்த மாணிக்க கவிதைகளை நாளும் தமிழுக்கு தருகின்ற கவிஞர், பாடலாசிரியர் அண்ணன் அறிவுமதி அவர்களே, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு கடமையாற்றுவதற்கு ஜெகத்தண்ணன் வராத இடத்தை இட்டு நிரப்ப நான் வரவேண்டும் என்று நேற்று நடுநிசியில் என்னை தொடர்பு கொண்டு உங்கள் வாசலுக்கு அழைத்து வந்திருக்கின்ற, வாழ்க்கையில் இவனை நான் தாமதமாக சந்தித்து விட்டேனோ என்கிற அளவிற்கு என்னில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்ற இளையாத்தன்குடி
திருக்கோவில் அறங்காவலர் நண்பர் லேனா லட்சுமணன் அவர்களே, எளியவன் நான் வெட்கப்படுகிற அளவிற்கு என்னை உபசரித்து மகிழ்ந்திருக்கிற ஓவிய கவிஞர் வெங்கடேசன் அவர்களே, ஆசிரியர் யோகீஸ்வரன் அவர்களே, அரங்கம் நிறைய அமர்ந்திருக்கின்ற கற்றறிந்த பெருமக்களே, பால் நினைந்தூட்டுகிற என் பரிவுள்ள தாய்மார்களே, வரலாற்று மாற்றத்திற்கு அடையாளமாக விளங்குகிற வாலிப சொந்தங்களே, ஜனநாயகத்திற்கு உப்பாகவும் சர்க்கரையாகவும் இருக்கின்ற ஏடுகளின் ஊடகங்களின் பெருமைக்குரிய நிருபர்களே, வணக்கம். காரைக்குடி கம்பன் கழகம் தென் தமிழகத்தின் சங்கப்பலகையாக சரித்திரம் படைக்கிற கழகம். கழகத்தில் தொடர்ந்து பேசி வருகிற நான் இந்த கழகத்தில் பேச வாய்ப்பில்லையே என்று ஏங்கியதுண்டு. அந்த நாள் இந்த நாளாக அமைந்ததிலும், இந்த நாளை எனக்கு இனிய நாளாக்கி தந்ததிலும் கம்பன் கழகத்தினுடைய நிர்வாகிகளுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சட்டை செய்யாமல் இந்தியாவின் விடுதலைக்காக தன்னுடைய சொத்து சுகங்களை எல்லாம் இழந்தவரும், தன்னை தேடி வந்த தாமிர பட்டயத்தை தவிர்த்தவரும், ஒரு 3/4 நூற்றாண்டு காலம் வாழ்ந்து 47 கம்பன் கழகங்களை நாடெல்லாம் நிறுவியருமான ஐயா கம்பனடிப்பொடி சா கணேசன் அவர்கள் நிறுவிய காரைக்குடி கம்பன் கழகத்தில் உரையாற்றுவது என்பது எனக்கு கிடைத்த பெரும் பேராக நான் கருதுகிறேன். கோவை, நாமக்கல், வேலூர், ராமேஸ்வரம், புதுக்கோட்டை, கம்பனுக்கு கடலளவு காணிக்கைகளை தந்த வெண்ணையூர் சடையன் வாழ்ந்த திருவெண்ணை நல்லூர், விழுப்புரம் போன்ற நகரில் அமைந்திருக்கின்ற கம்பன் கழகத்தில் உரையாற்ற வாய்ப்பு பெற்ற நான் இன்றைக்குத்தான் காரைக்குடி கம்பன் கழகத்தில் உரையாற்றுகிற வாய்ப்பை பெற்றிருக்கிறேன். எதிர்பாராத முத்தம் போல் எனக்கு கிடைத்திருக்கிற இந்த வாய்ப்பிற்கு கம்பன் கழகத்திற்கு நன்றி சொல்வதை விட அண்ணன் ஜெகத் ரட்சகனுக்குத்தான் நான் நன்றி சொல்ல வேண்டியவனாக இருக்கிறேன். அவர் வருவார் என்றுதான் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். அவர் நயவுரை நம்பி வைணவ இலக்கியங்கள் அனைத்தையும் பதிப்பித்து 200க்கு மேற்பட்ட நூல்களை ஆழ்வார் மையம் சார்பில் வாசிக்கிறவர்களுக்கெல்லாம் இனாமாக கொடுத்த வள்ளல் பெருமகன் அண்ணன் ஜெகத் ரட்சகன், என் இரும்பை பொன்னாக்குகிற அண்ணன் ஜெகத் ரட்சகன் வராத நிலையில் அவர் கோடிட்ட இடத்தை நிரப்புவதற்கு நாஞ்சில் சம்பத் என்கிற எளியவன் நான் வந்திருக்கிறேன். கம்பன் கழக மேடைகளில் தொடர்ந்து உரையாற்றுகிற வாய்ப்பை பெற முடியாதவன் நான்.
கம்பனில் தோய்ந்தவனும் நான் இல்லை, கம்பனை ஆய்ந்தவனும் நான் இல்லை. ஆனாலும் கல்லூரி மாணவனாக இருந்த காலத்தில் நான் பயின்ற தென் திருவிதாங்கூர் இந்து கல்லூரியில் வாலியை மறைந்திருந்து தாக்கிய ராமன் குற்றவாளி என்று வழக்கு தொடுத்ததும் என்னுடைய குருநாதராக நான் மதிக்கின்ற நாவுக்கரசி பேராசிரியர் இளம்பரை மணிமாறன் தலைமையில் சேலம் இலக்கிய விழாவில் எதிர்கதை தலைவர்களில் சிறந்தவன் ராமனா ராவணனா என்றொரு வழக்காடு மன்றம் நடைபெற்று துரியோதனனா ராவணனா துரியோதனனா என்றொரு வழக்காடு மன்றம் நடைபெற்று துரியோதனன் என்று அண்ணன் தமிழருவி மணியன் அவர்களும் ராவணன் என்று நானும் வாதிட்டதையும் நினைத்து பார்க்கிறேன். கம்பனில் மூழ்கவும் கம்பனில் முத்தெடுக்கவும் நேரம் இல்லாவிட்டாலும் கம்பன் காலத்தால் தமிழுக்கு கிடைத்த நல்ல நன்கொடை. தமிழ்ச்சாதி அமரச்சாதி என்று சொன்னான் யுகக்கவிஞன் பாரதி. தமிழ்ச்சாதியை அமரச்சாதி என்று நிறுவுவதற்கு வான்புகழ் வள்ளுவன் தெய்வ மறை செய்ததும் சேரந்தம்பி சிலம்பை செய்ததும் எல்லை ஒன்று இன்மை என்னும் பொருளால் கம்பன் காற்றிடும் முயற்சியை கருதியும் தமிழ் சாதியை அமரச்சாதி என்று நிறுவினான் பாரதி. ஆகவே தமிழ் சாதியை அமரச்சாதி என்று நிறுவுவதற்கு வித்தாக விழுந்தவன் கம்பன். அந்த கம்பன் பெயரால் 47 கழகங்களைக் கண்டு ஒரு 3/4 நூற்றாண்டு காலம் வாழ்ந்து செந்தமிழ் வளர்த்த செட்டிநாட்டின் தலைநகரம் காரைக்குடி நகரில் தமிழ்த்தாய்க்கு கோவில் எழுப்பி நாடெல்லாம் இன்றைக்கு கம்பனுடைய புகைப்படம் கண்ணுக்கு இனியதாக காட்சி தருகிறதென்றால் இதே காரைக்குடி நகரில் கம்பனடிப்பொடி அவர்கள் வணங்கி கேட்டு இங்கிருக்கிற ஒரு ஓவியர் வரைந்து தந்த ஓவியம்தான் தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு கம்பன் கழகத்தினுடைய மேடைகளை அலங்கரிக்கிறது. கம்பனுடைய உருவம் எப்படி இருக்க வேண்டும் என்று நான் கனவு கண்டேனோ அந்த கனவுக்கு சிறகுகள் தயாரித்து தருகிற வகையில் கட்டுத்தளராத மேனி, மேதை சுடர் விரியும் பரந்த வசீகர முகம், அகன்ற நெற்றி, சோழன் போர்த்திய கனகாம்பரம், சடையன் தந்த நவமணி கண்டிகை, சேரன் செலுத்திய வைரக் கடுக்கன், பாண்டியன் இட்ட மோதிரம், வாணன் கொடுத்த கலிங்க நுண்ணூல் என அன்றைக்கு கம்பனடிப்பொடி கனவு கண்டதற்கேற்ப நாடு முழுக்க இன்றைக்கு கம்பன் கழகங்களிலும் தமிழ் அரங்குகளிலும் அரசு விழாக்களிலும் இன்றைக்கு இருக்கிற அந்த படத்தை தமிழகத்திற்கு தந்தவரும் கம்பனடிப்பொடி சா கணேசன் தான். காலம் தவறாமையை கண்டிப்பாக பின்பற்றி அவருடைய சாதுரியத்தை
சாணக்கியத்தனத்தை மாட்சிமை தங்கிய அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் இங்கே குறிப்பிட்டார்கள். கொடிக்கால் புதமிடா என்று பாடிப்பரவிய பூதப்பாண்டி ஜீவானந்தம் பொது உடைமை இயக்க மேடைகளில் கம்பனை அவர் தூக்கி பிடித்தார். ஜீவா கம்பனையும் பாரதியையும் தமிழ்நாட்டின் 8 திசைகளிலும் திரும்ப திரும்ப கம்யூனிச மேடைகளில் பேசினார். மாயோ கோஸ்கே மார்க்சும் கார்கே இந்த மண்ணில் அறிமுகம் செய்த கம்யூனிச புலவன் ஜீவா கம்பனை கம்யூனிஸ்ட் கட்சி மேடைகளில் அவன் தூக்கி பிடித்தான். ஐயா அவர்கள் சொன்னதைப் போல தராசு போட்டு நிறுத்து, இந்த அரங்கில் பேசுவதற்கு இவர் தகுதி உள்ளவன்தானா என்று ஒரு முறைக்கு பல முறை யோசித்து ஜீவாவை பேசுவதற்கு அழைத்தார் கம்பனடிப்படி சா கணேசன். ஜீவா பேச வந்தார். அவருக்கு கொடுத்திருந்த நேரம் 40 நிமிடம். மேடையில் சிவப்பு விளக்கு. 40 நிமிடம் ஆனவுடனே அந்த சிவப்பு விளக்கு எரியத் தொடங்கும். உடனே பேச்சை முடித்துவிட வேண்டும். இல்லாவிட்டால் அவரே மேடை ஏறி வந்து தடுத்து நிறுத்துவார். 40 நிமிடம் தாண்டி 45, 50, 55, 60, 65, 70, 75, 80 நிமிடங்கள் வரையிலும் ஜீவா பேசிக்கொண்டே இருக்கிறார். கண்ணதாசனுக்கு கட்டுப்பாடு விதித்த நீங்கள், கலைஞருக்கு கட்டுப்பாடு விதித்த நீங்கள் ஏன் ஜீவா பேசும் பொழுது மட்டும் பேசாமல் இருக்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது, ஜீவாவா பேசுகிறான், கம்பன் அல்லவா பேசுகிறான் என்று அன்றைக்கு கம்பனை முன்னிறுத்தினார் சாக்கா. என் பெருமைக்குரியவர்களே, அதுவும் நிறுத்த சொன்னால் அவர் நிறுத்துவாரா? அவருக்கு ஓப்பான சிவப்பல்லவா அங்கே மேடையில் எரிந்து கொண்டிருக்கிறது, அது இன்னும் அவரை பேசவல்லவா தூண்டும் என்று ஜீவாவுக்கு நியாயம் சொன்னவர் சாக்கா. இப்படி கம்பன் கழகத்தின் மூலம் தமிழ் வளர்த்த பெருமகன், தலைமை தாங்கி வளர்த்த சங்கப்பலையாக கருதப்படுகிற காரைக்குடி கம்பன் கழகத்தில் அண்ணன் ஜெகத்ரட்சகன் வராத குறையை கோடிட்ட இடத்தை இட்டு நிரப்புவதற்காக நான் இன்றைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன். என்னை பொறுத்தவரையில் மேடை தமிழுக்கு ஒரு பின்னடைவு ஏற்பட்டு விட்டதோ என்று கொஞ்ச நாட்களாகவே கவலை என்னை அரித்து கொண்டிருக்கிறது. காரைக்குடி கம்பன் கழகத்தில் உரையாற்ற வந்திருக்கிற இன்றைக்கு அரங்கம் நிறைய அமர்ந்திருக்கிற உங்களை காணுகிற பொழுது எந்த காலகட்டத்திலும் மேடை தமிழுக்கு ஊனம் வராது, வந்தாலும் அதை காரைக்குடி கம்பன் கழகம் மீட்டு தரும் என்கிற நம்பிக்கையை நீங்கள் எனக்கு தந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே கம்பன் கழகங்கள், திருவள்ளுவர் கழகங்கள், கபிலர் கழகங்கள் என்று தமிழ் வளர்த்த புலவர் பெருமக்களின் பெயரால் அமைந்திருக்கிற கழகங்களை முன் எப்போதும் விட இப்போது முன்னெடுத்து செல்ல வேண்டியதும் முடுக்கிவிட வேண்டியதும் காலத்தின் கட்டாயம் என்று கருதுகிறேன். ஏனென்றால் தமிழ் மீது இன்றைக்கு ஒரு அறிவிக்கப்படாத போரை தொடுப்பதற்கு சிலர் ஆயத்தமாகி வருகிற வேளையில், என் பெருமைக்குரியவர்களே, அன்றைக்கு ஒரு மிகப்பெரிய தகுதியுள்ள மொழியாக கருதப்படுகிற ஆங்கிலம், ஷேக்ஸ்பியரை தந்த ஆங்கிலம், பெர்னாட் ஷாவை தந்த ஆங்கிலம் எழுத்துரு பெற்றதே 7வது நூற்றாண்டில் தான். த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, தகவல் தொழில்நுட்பத்திற்கு ஏற்ற மொழி என்று கொண்டாடப்படுகின்ற அந்த ஜெர்மன் மொழி எழுத்துரு பெற்றது 8வது நூற்றாண்டில் தான். உலகத்தின் கவிதை மொழி என்றும்
அழகியல் மொழி என்றும் பேசப்பட்ட ரஷ்ய மொழி எழுத்துரு பெற்றது 9வது நூற்றாண்டில்தான். இத்தாலி மொழி எழுத்துருவம் பெற்றது 10வது நூற்றாண்டில்தான். ஆனால் என்னுடைய தமிழ் மொழி என்றைக்கு எழுத்துரு பெற்றது என்று ஆய்வாளர்கள் இன்னும் அறுதியிட்டு கூற முடியவில்லை. ஏனென்றால் கம்பனும் சிவனும் என்றொரு நூலை இதே காரைக்குடியில் தமிழ்கடல் ராயசொக்கலிங்கம் அவர்கள் தந்தார்கள். சிவனை பிறவா யாக்கை பெரியோன் என்றார்கள். அவன் பிறவா யாக்கை பெரியோன். சிவன் மட்டுமல்ல, தமிழும் அந்த தகுதியில் வைத்து எண்ணப்பட வேண்டிய மொழிதான். கவிஞர் கண்ணதாசன் சொன்னான், பெற்றோர் இல்லாமல் பிறந்த பெரும்பொருளே என்றான். உலகத்தில் பெற்றோர் இல்லாமல் பிறந்த பெரும்பொருள் ஒன்று உண்டென்றால் அது என்னுடைய தாய் தமிழ் மட்டும்தான். இன்றைக்கு தமிழோடு ஒப்பு நோக்கத்தக்க மொழிகள் என்று உலகம் எண்ணிக்கொண்டிருந்த மொழிகளெல்லாம் இன்றைக்கு காலத்தால் களைத்து விட்டன, இழைத்து விட்டன, காணாமல் போய்விட்டன. காலத்தினுடைய விரைவான ஓட்டத்தில் சில மொழிகள் தொலைந்து போகின்றன. சில மொழிகள் விபத்தில் சிக்கி வீணாகி விடுகின்றன. சில மொழிகள் முதுமை காரணமாக தனக்குத்தானே முற்றுப்புள்ளி வைத்து கொண்டுள்ளன. ஆனால் எல்லா அறைகூவல்களையும் ஏற்று எல்லா சவால்களையும் சந்தித்து உலக அரங்கில் ஒரு மொழி இன்னும் தன்னை நிலைநிறுத்திக் கொள்ளுகிறதென்றால், அகிலத்தில் 65 நாடுகளில் வாழுகிற தமிழர்கள் இன்னும் பேசுகிற தகுதியை பெற்றிருக்கிற ஒரு மொழி இருக்கிறதென்றால் அது என்னுடைய மொழி மட்டும்தான் என்பதனாலே இந்த மொழியில் வருகின்ற படைப்புகளையும் இந்த மொழிக்கு எழுதி கொடுத்த கவிஞர்களையும் கொண்டாட வேண்டியதும் அவர்களை விதந்தும் வியந்தும் விமர்சித்தும் பேச வேண்டிய கடமை ஒவ்வொரு தமிழனுக்கும் இருக்கிறது. அறிஞர் பெருந்தகை அண்ணா கம்பரசம் என்று எழுதினார். அந்த கம்பரசத்தை ஒரு கல்லூரி மாணவனாக இருந்த காலத்தில் நான் படித்தேன். கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எழுதினார்கள், கம்பரசத்தை அண்ணா எழுதியதற்கு பிறகுதான் நான் கம்பனில் மூழ்கத் தொடங்கினேன், கம்பனை காதலிக்க தொடங்கினேன். கம்பனிலே மூழ்கவும் முத்தெடுக்கவும் நான் என்னை ஒப்படைத்துக் கொண்டேன் என்றால் அதற்கு அறிஞர் அண்ணா அவர்கள் எழுதிய நூல்தான் காரணம் என்று கண்ணதாசன் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். ஆகவே தமிழிலே திறனாய்வு போக்குக்கு அரசியல் சாயம் பூசுகின்ற ஒரு அற்பத்தனமான போக்கு இருப்பதை ஆரோக்கியமானதல்ல. அண்ணா அவர்கள் எழுதினார்கள், அண்ணா அவர்கள் விவாதம் செய்தார்கள். யாரோடு விவாதம் செய்தார்கள்? யார்களோ சொல்லின் செல்வன் என்று கம்பனுடைய ராமாயணத்தில் ஆஞ்சநேயன் அனுமன் கொண்டாடப்படுகின்றானோ, அப்படி இலக்கிய உலகத்தில் சொல்லின் செல்வன் என்று கொண்டாடப்பட்ட திக்கெல்லாம் புகழ்கிற திருநெல்வேலி சீமை தந்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் டாக்டர் ஆர்.பி. சேதுபிள்ளையோடு தசரதன் குறையும் கைகை நிறையும் என்று தமிழ் திறனாய்வுக்கான முதல் நூலை எழுதிய நாவலர் சோமசுந்தர பாரதியோரோடு அண்ணா அவர்கள் ஒரே மேடையில் விவாதம் செய்தார்கள். அந்த விவாத போக்கும் அந்த விமர்சன பார்வையும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இல்லை என்பது என்னை பொறுத்தவரையில் பெரிய குறைதான். ஆகவே இலக்கியங்களை விமர்சிப்பதும் இலக்கியங்களை கேள்விக்குள்ளாக்குவதும் ஒரு மொழியினுடைய வளர்ச்சிக்கும் ஒரு மொழியினுடைய எழிலுக்கும் உகந்ததாக இருக்கும் என்றே நான் கருதுகிறேன். அந்த வகையிலே தான் அண்ணா அவர்கள் அந்த கடமையை தாய் தமிழகத்தில் செய்தார்கள். அண்ணா பேசத் தொடங்கியதற்கு பிறகு தமிழ்த்தாய் புதிய உடை உடுத்தி கொண்டாள். தமிழ்த்தாயினுடைய புதிய நடையை தமிழகம் அன்றைக்கு பார்த்து மகிழ்ந்தது. கம்பன் கழகத்தில் அண்ணன் ஜெகத்ரட்சகன் கம்பன் கவிநயம் என்று பேசுகிறார் என்றால் அதற்கு மிக பொருத்தமானவர் அண்ணன் ஜெகத்ரட்சகன். கம்பன் காவியத்தில் இருக்கிற
ஆயிரக்கணக்கான பாடல்களை மனனம் செய்து ஒப்புவிக்கிற ஆற்றல் நைவரை நம்பி அண்ணன் ஜெகத் ரட்சகனுக்கு உண்டு. எனக்கு அது இல்லை. இனிமேல் தான் கம்பனை தேட வேண்டும் என்று நானே இன்றைக்கு வந்ததற்கு பிறகுதான் கருதுகிறேன். கம்பனுடைய கவிநயம், அவன் ஒரு மிகச்சிறந்த கவிஞன். நான் கல்லூரி மாணவனாக இருந்த பொழுது தென்காசி திருவள்ளுவர் கழகத்தில் பேராசிரியர் சீனிவாசராகவன் ஆங்கிலத்தோடு அருந்தமிழும் நிலை கண்டு உணர்ந்த செம்மல் அன்றைக்கு ஷேக்ஸ்பியரினுடைய கவிதைகளை கோடிட்டு காட்டி, கம்பனுடைய கவிதைகளையும் சுட்டி காட்டி, ஷேக்ஸ்பியருடைய தோளில் ஏறி நிற்கிறான் கம்பன் பாருங்கள் என்று அன்றைக்கா சீனிவாசராகவன் பேசுகிற பொழுது சபையே கட்டுண்டு அதை காது கொடுத்து கேட்கிற கண்கொள்ளா காட்சியை நான் மாணவனாக இருக்கும் பொழுது அனுபவித்திருக்கிறேன். ஆகவே கம்பனுடைய கவி அமுதம் என்பது சர்க்கரையினால் செய்த பொம்மையை எந்த பக்கம் பிட்டாலும் தித்திப்பதைப் போல கம்பனுடைய ஒவ்வொரு பாட்டும் தித்திக்கிற பாட்டு. அவனுடைய கவிதை அமுதமாகவே இருந்தது. ஆகவே அந்த அமுதத்தை வாரி வாரி வழங்குகிற பெருமக்கள் இன்றைக்கு தமிழகத்தில் இல்லை. அன்றைக்கு தென்றல் காற்று திரும்ப திரும்ப வீசுகின்ற தென்காசிப்பதியில் இருந்து கொண்டு, குற்றாலத்தில் இருந்து கொண்டு ரசிகமணி DKC அவர்கள் அன்றைக்கு கம்பனுடைய கவி அமுதத்தை பற்றி பேசுவார்கள். அதை அள்ளி பருகுவதற்கு 1000 பேர் வருவார்கள். அனைவருக்கும் அன்னம் பாலித்து அன்றைக்கு தமிழை சொல்லிக் கொடுத்தார் DKC. அந்த மாதிரி ஒரு சூழல் தமிழகத்தில் இனி வருவதற்கு வாய்ப்பில்லை என்றாலும் இதுபோன்ற கம்பன் கழகத்தினுடைய மேடைகளை, கம்பன் கழக நிகழ்ச்சிகளை மிகுந்த நம்பிக்கையோடும் கனவுகளோடும் முன்னெடுத்து செல்ல வேண்டிய கடமை நமக்கு எல்லோருக்கும் இன்றைக்கு இருக்கிறது. கம்பன் ஒரு வடமொழியில் வான்மீகி எழுதிய காவியத்தை எழுதி அவன் தமிழில் தந்தாலும் கூட தமிழ் பண்பாடு, தமிழ் சாயல் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்துதான் எழுதினான். இன்னும் சொல்லப்போனால் தனித்தமிழ் இயக்கத்தை இந்த மண்ணில் பாவலேறு பெருஞ்சித்தர்னாரும் பாரதிதாசனும் முத்தமிழ் காவலர் கீயே பாவும் தொடங்கி இன்றைக்கும் அது இயங்கிக் கொண்டிருக்கிறது என்றால், என்னை கேட்டால் தனித்தமிழ் இயக்கத்தை தொடங்கியவனே கம்பன் தான். ஏனென்றால் அவன் எங்கேயும் விபீஷணன் என்று சொன்னதே இல்லை, வீடனன் என்றுதான் சொன்னான். அவன் எங்கேயும் லட்சுமணன் என்று சொல்லவே இல்லை, லக்குவன் என்றுதான் சொன்னான். ஆகவே கம்பன் படைத்த எல்லா பாத்திரத்திற்கும் தூய தமிழ் பெயர்களை சூட்டினான். கும்பகர்ணனை கும்பன் என்றுதான் சொன்னான். ஆகவே தனித்தமிழ் இயக்கத்திற்கு என்னை கேட்டால் அகரம் எழுதியவனே கம்பன் தான். ஆகவே தமிழ்நாட்டினுடைய சூழலுக்கு ஏற்ப அவனுடைய கவி அமுதம் மழையாக பொழிந்தது. ஆங்கிலத்தின் மிகப்பெரிய கவிஞன் ஷெல்லி கிரேக்கத்தையும் டென்மார்க்கையும் தன்னுடைய கவிதையிலே சித்தரிப்பான். அப்படி சித்தரித்த ஷெல்லி லண்டன் மாநகரத்தில் ஆகாயமளாவை எழுந்திருக்கிற மாளிகைகளை, லண்டன் மாநகரத்தில் ஓடிக்கொண்டிருக்கிற வற்றாத ஜீவநிதிகளை அன்றைக்கு ஷெல்லி தன்னுடைய காவியத்தில் குடியேற்றினான். அப்படித்தான் சீத்தையிடம் விடை பெற்று கொண்டு, எல்லோரிடத்திலும் விடை பெற்று கொண்டு காட்டுக்கு போகிறான் பரதன். அப்போது கம்பன் சொல்லுகிறான், காவிரி நாடென்ன களனி நாடென ஒரீ என்று அந்த அயோத்தியை காவிரி நாடாக களனி நாடாக பார்த்தான் கம்பன். தமிழ்நாட்டிற்கு ஏற்ப காவியம் செய்ய வேண்டும் என்றவன் முடிவெடுத்து விட்டதற்கு பிறகு ஒரு ஆயர்குல மங்கை கம்பன் கண்ணில் சிக்குகிறாள். அவள் காலையில் தயிர் கடைகிறாள். இப்பொழுது இந்த பழக்கம் அருகிவிட்டது என்றுதான் கருதுகிறேன்.
இப்பொழுது இட்லி மாவே வாங்குகிறோம். தயிர் கடைவது எப்போது? தயிர் கடைகிறாள், கம்பன் கண்ணில் அவள் சிக்குகிறாள். அவள் தயிர் கடைந்து ஒரு கயிறை முன்பக்கமும் ஒரு கயிறை பின்பக்கவுமாக இழுத்து இழுத்து அசைந்து அசைந்து அவள் கடைகிற பொழுது கம்பன் பாடுகிறான், தோயும் வெண்தயிர் மத்துலி துள்ளவும். மாய வெள்விளை வாய்விட்ட அரற்றும். அவள் தயிர் கடைகிறாள். அவள் கையில் அணிந்திருக்கின்ற வெண் சங்கு வளையல் எனக்கு வலிக்கிறதே என்று வாய்விட்டு அரற்றுகிறது. அவள் தயிர் கடைகிறாள். அவள் முன்னும் பின்னும் அசைந்து தயிர் கடைகிற பொழுது தேயும் நுண்ணிடை சென்று நுணங்கவும். அவளுடைய நுண்ணிடை தேய்ந்து விடுகிறது. ஆயர் மங்கையர் அங்கை வருந்தினார் என்று கம்பன் பாடுகிறார். ஆகவே தமிழ்நாட்டின் சூழலுக்கு ஏற்ப, என்னுடைய பண்பாட்டின் தகுதிக்கு ஏற்ப ஒரு வடமொழி காவியத்தை எழுதினாலும் தமிழ் சூழலை சரியாக உள்வாங்கிக் கொண்டு கம்பன் எழுதினான் என்பதுதான் கம்பனுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பு. கம்பனுடைய ஊமைகள், கம்பனுடைய காவியம் முழுவதும் ஊமைகளினுடைய ஊர்வலம். இரும்புண்ட நீரை திருப்பி எடுக்க முடியுமான்னு கேட்டான். அதே நேரத்தில் கம்பன் காவியத்தில் கோதாவரி நதி ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒரு கவிதை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கும் அதிலே பொருள் சொல்லுகிறான், விளக்கம் சொல்லுகிறான். கானகத்தில் உட்கார்ந்திருக்கின்ற ராமலக்ஷ்மணர்களும் சீதா தேவியும் கானகத்தில் படுகிற சிரமங்களை பார்த்து அந்த நதி அழுது கொண்டிருக்கிறது என்கிற வகையில் சான்றோர் கவியன கிடந்த கோதாவரி என்று அவன் பதிவு செய்கிறான். புவியினுக்கணியாய் ஆண்ட பொருள் தந்து புலத்திற்றாகி அவியகத் துறைகள் தாங்கி ஐந்திணை நெறியளாவி செவியுறத் தெளிந்து தன்னன ஒழுக்கமும் தழுவி சான்றோர் கவியன கிடந்த கோதாவரி என்று ராமலட்சுமணன் சீதையை வடிக்கிற கண்ணீர் என்று கோதாவரி நதியை அவன் சித்தரிக்கிறான். கைகேயி வாங்கிய வரத்தால், கூனி செய்த சதியால் ராமன் மகுடம் ஏற்க தடை ஏற்பட்டு விடுகிறது. ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் பதவியேற்பதற்கே 40 கார் வருகிறது. நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்றைக்கு அவனுடைய பதவி பறிக்கப்பட்டு விட்டது. இதிகாச தலைவன் ராமன். அவன் கோசலையை சந்திக்க வருகிறான், கைகேயை சந்திக்க வருகிறான். 1000 கார்கள் அணிவகுப்பதைப் போல 1000 தேர் அணிவகுக்க பல்லாயிரம் பெண்கள் அவனை எதிர்கொண்டு வரவேற்க, மத்தளமும் மேளமும் முழங்க, ஆரவாரத்தோடும் ஆர்ப்பாட்டத்தோடும் பட்டாபிஷேகத்திற்கு வாழ்த்து பெற வருகிறவன் வீசிய கையோடும் வெறும் கையோடும் ராமன் வருகிறான். கம்பன் சொல்லுகிறான், வெண்சாமரம் வீசுவதற்கு பெண்கள் வரவில்லை, முன்னும் பின்னும் அணிவகுத்து வருவதற்கு வீரர்களும் வரவில்லை. ஆனால் முன்னாலும் ஒன்று வந்தது, ராமன் பின்னாலும் ஒன்று வந்தது. என்னவென்று கேட்டபொழுது கம்பன் சொல்லுகிறான், குலைக்கின்ற கவரியின்றி கொற்றவன் குடையும் இன்றி இழைக்கின்ற விதி மின் செல்ல தருமன் பின் இறங்கி ஏக மலைக்குன்ற மனையான் மௌலிகமித்தனன் என்று கம்பன் பாடுகிறான். விதியும்
அறமும் அவனுக்கு முன்னாலும் பின்னாலும் அழுது கொண்டு போகிறது என்று கம்பன் சித்தரிக்கிற பொழுது ராமன் குறித்த ஒரு உயர்ந்த சித்திரம் நம்முடைய நெஞ்சிலே தீட்டப்பட்டு விடுகின்றது. ராமன் காட்டுக்கு போக வேண்டும் என்கிற அந்த விதியை அன்றைக்கு தீர்மானிப்பதற்கு கூனி என்கிற மந்தரை கைகேயிடத்திலே திரும்ப திரும்ப பேசினாள். ராமனை பயந்தவர்க்கு இடருண்டோ என்று கேட்ட கைகேயி கூனியுடைய பேச்சில் ஒரு கட்டத்தில் வசப்பட்டாள். அவள் எப்படி வசப்பட்டாள்? எந்த சொல் கைகையினுடைய தூய சிந்தையை திரித்தது? தூய சிந்தை திரிந்ததென்றான் கம்பன். எதை சொல்லி அவள் திரித்தாள் என்று கேட்டால், தமிழ்நாட்டின் அறம், தமிழ்நாட்டினுடைய பேசு பொருள் அதுதான் என்பதை கம்பன் பதிவு செய்கிறான். அவன் கூனி கேட்கிறாள் கைகையிடத்தில், பட்டாபிஷேகம் பரதனுக்கென்றால் நீ என்ன ஆவாய்? உன்னுடைய மகன் வெறுந்தரையில் உட்கார்ந்திருப்பானா? நீயும் தசரத சக்கரவர்த்தியினுடைய மகாராணிதான். நீயும் அரண்மனையில் இருப்பாய். உன்னை தேடி பல்லாயிரம் பேர் வருவார்கள். உன்னை தேடியும் உன்னை நாடியும் உன்னை யாசித்தும் வரக்கூடியவர்களுக்கு நீ என்ன தர முடியும்? கையில் காசில்லாமல் பொருள் இல்லாமல் நீ வறுமையின் மடியில் கிடந்து உழலப் போகிறாய். தூண்டும் இன்னலும் வறுமையும் தொடர்தர துயரம் ஈண்டு இது உன்னை இறந்தவர்க்கு இருநிதி கொடுப்பதற்கு உன்னிடத்தில் இருக்கிறதா? அப்போதும் நீ கேகையின் மகள் கைகையிடத்திலே கை நீட்டி கேட்பதற்கு அவள் அரண்மனையில் போய் நிற்பாயா? அவளை போய் கேட்பாயா? வேண்டி ஈதியோ? இல்லாவிட்டால் வெட்கப்பட்டு போவாயா? வெள்குதியோ? விம்மல் நோயால் மாண்டு போதியோ? 4 பேர் வந்து வாசலில் இறந்து எனக்கு ஏதாவது வேண்டும் என்று கேட்டதற்கு பிறகும் கொடுக்க முடியாத ஒரு நிலைமைக்கு தசரத சக்கரவர்த்தியின் மனைவியாக இருந்தும் நான் ஆளாகிவிட்டேன் என்று கருதி நீ செத்து போவாயா என்று பேச ஆரம்பித்தாள் கூனி என்கிற மந்தரை. கண்ணகியினுடைய மனதில் ஒரு மாயம் வந்து உட்கார்ந்து கொண்டது. அவளுடைய தூய சிந்தை திரிந்ததென்கிறார். பரதன் நாடாளவும் இதிகாச தலைவன் ராமன் காடாளவும் 14 ஆண்டுகள் என்று கைகேயி வரம் நடைமுறைக்கு வருகிறது. ஆராய்ச்சினத்தோடு பொங்கி எழுகிறான். வெசுவிய செருமலையாக வெடித்து சிதறுகிறான் லக்குவன். அப்பொழுது இது விதி என்றவருக்கு சமாதானம் சொன்னார்கள். அப்படி ஒரு விதி இருக்குமா? அப்படி என்றால் அந்த விதியை சாய்க்கிற வல்லமை என்னுடைய வில்லுக்குண்டு. விதிக்கு விதியாகும் என் மிற்றொழில் காண்டி என்று ஆராய்ச்சினத்தோடு ஆகாயம் கேட்கண்டைக்கு அலறினான் லக்குவன். அப்போது ராமன் சொன்ன மொழி கம்பனுடைய கவி அமுதத்தில் பருக பருக இனிக்கிறது, படித்தேனாய் இனிக்கிறது. நதியின் பிழை என்று நரம்புனல் இன்மை. ஆற்றிலே தண்ணீர் வராவிட்டால் அது ஆறு செய்த குற்றமல்ல. கார்மேகம் பொடியாவிட்டால், மழை வராவிட்டால், மலையிலிருந்து தண்ணீர் ஒளிய வராவிட்டால் ஆற்றில் தண்ணீர் வருவதற்கு வாய்ப்பில்லை.
ஆகவே ஆற்றில் தண்ணீர் வரவில்லை என்பதற்காக ஆறை கொண்டு போய் குற்றவாளி கூண்டில் நிறுத்துவது நியாயமில்லை. நதியின் பிழை என்று நரம்பு நல் இன்மை அன்றே பதியின் பிழை என்று. இது தசரதன் பிழையும் அன்று, பயந்து நம்மை பிறந்தாள் மதியின் பிழையும் அன்று. நம்மை ஈன்று பிறந்தந்த கைகேயி கோசலை அவர்களின் பிழையும் இல்லை, இது விதியின் பிழை என்று ராமன் கவிதையாக பேசுவதாக கம்பன் கொட்டுகிற பாட்டு கம்பனுடைய ராமகாதையில் உயிர் துடிப்புள்ள பாட்டு, திரும்ப திரும்ப கேட்க தூண்டுகிற பாட்டு. அசோகவனத்தில் சீத்தை இருக்கிறாள். அசோகவனத்தில் சீத்தை இருக்கும் பொழுது அவளை அனுமன் போய் சந்திக்கிறான். அப்போது அவள் என்ன நினைக்கிறாள், எதை சிந்திக்கிறாள் என்று அனுமன் ஒரு பட்டியலிடுகின்றான். அந்த பட்டியலில் அந்த குகனை, ஒரு ஷெட்யூல்டு ட்ரைப் குகனை ஆச்சாரக்கேடாக கருதாமல் அவன் கொண்டு வந்த மீனையும் தேனையும் அன்போடு வாங்கி கொண்டு அவனுக்கு தன்னுடைய தம்பியர்களுக்கு ஈடாக ஒரு தங்க நாற்காலி கொடுத்த பெருந்தன்மையை சீத்தை அசோகவனத்தில் இருந்தாலும் சிந்திக்கிறாள். ஆளநீர் கங்கை அம்பிகடாவிய ஏழை வேடனுக்கு எம்பினின் தம்பி மங்கை கொழுந்தி எனச் சொன்ன ஆளி நண்பினை உன்னி மயங்குவாள் என்று கம்பன் பாடுகிறான். அந்த பாட்டை 12 ஆழ்வார்களில் ஒருவரான திருமங்கை ஆழ்வார், ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது இறங்கி மற்ற இன்னருள் சுரந்து மாலை மான்மட நோக்கி உன் தோழி உம்பி எம்பி என்று பொழிந்திலை உகந்து தோழன் நீ எனக்கு இயங்குவது என்ற சொற்கள் வந்து அடியேன் மனத்து இருந்திட ஆளிவண்ணா. திருமங்கை ஆழ்வார் அதை இன்னொரு மொழியில் அவர் தன்னுடைய பாசுரத்தில் பதிவு செய்கிறார். ஆளிவண்ணா, நின் அடியினை அடைந்தேன் அணிபொழில் திருவரங்கத்து அம்மானே. அன்றைக்கு கம்பன் பாடிய பாட்டை இன்னொரு வடிவத்தில் அதை காட்டிலும் அழகுற 12 ஆழ்வார்களில் ஒருவரான திருமங்கை ஆழ்வார் திவ்ய பிரபந்தத்தில் இப்படி அவர் சித்தரிக்கிறார். அசோகவனத்தில் சீத்தை இருந்த பொழுது அவள் ஒரு நாள் கூட தூங்கவில்லை. துயிலென கண்கள் இமைத்தலும் முகிழ்த்தலும் துறந்தாள். அசோகவனத்தில் இருந்த பொழுது அவள் துயிலை துறந்தாள். இமைத்தல் மட்டுமல்ல, முகிழ்த்தலையும் துறந்தாள். கம்பன் சொல்லுகிறான், கேளுங்கள். வெயிலிடை தந்த விளக்கென ஒளியிலா மெய்யாள். பட்டப்பகல் சூரியன் தகத்தகாயமாக ஒளி வீசிக் கொண்டிருக்கிறது. அந்த வெயில் வேளையில் வீட்டில் இல்லத்திற்கு தலைமை தாங்குகிற ஒரு தாய் விளக்கை ஏற்றி வைத்தால் அந்த விளக்குக்கு பொருள் உண்டா? அந்த விளக்கின் ஒளியில் நமக்கு ஏதாவது கிடைக்குமா? சீதை விளக்கு. அவள் அசோகவனத்தில் இருக்கிறாள். வெயிலிடை ஏற்றி வைத்த விளக்கென ஒளியிலா மெய்யாள். மயில் இயற்குயின் மழலையின் மானிடம் பேடை அயில் ஒன்று வெம்பி புலிக்குழா தகப்பட்டதுண்டோ என்று பாடுகிறார். ஒரு மான் ஒரு புலிக்குழாத்தின் குகையில் போய் சிக்கிக் கொண்டதைப் போல சீத்தை சிக்கிக்கொண்டாள் என்று கம்பன் கவி அமுதமாக பொழிகின்றான். உலகம் யாவையும் தாமுள் ஆக்கலும்
என்றவன் தொடங்கியதில் இருந்து அவையடக்கமாக ஐயா அவர்கள் சுட்டிக்காட்டியதைப் போல முத்தமிழ் துறையின் முறை போகிய வித்தக கவிஞர்களுக்கு ஒன்று சொல்லுவேன். பித்தர் சொன்னவும் பேதையர் சொன்னவும் பத்தர் சொன்னவும் பகரப்படவோ என்று அவன் மிகுந்த அவையடக்கத்தின் உச்சிக்கு சென்று பாடினான். அவனுடைய ஒவ்வொரு பாட்டிலும் தேன் பிளிற்றியது. ஒவ்வொரு பாட்டிலும் சுவையும் சுருதியும் கூடுகட்டி இருந்தது. 12000 பாடல்களில் என்னுடைய தாய் தமிழுக்கு அவன் வளம் சேர்த்தான். தமிழ் இலக்கிய வரலாற்றில் வான்புகழ் வள்ளுவனுக்கு பிறகு வழி நூல்கள் கம்பனுக்குத்தான் அதிகம் வாய்த்தன. இன்றைக்கும் வழிநூல்களை கற்றறிந்த பேராசிரியர் பெருமக்கள் அவரவர்களுடைய பார்வையில் எழுதி கொண்டிருக்கிறார்கள். நூற்றாண்டுகளினுடைய வரப்புகளை கடந்ததற்கு பிறகும் கம்பன் பேசப்படுகிறான், அவன் நினைக்கப்படுகிறான். இன்னும் சொல்லப்போனால் அவனை கொண்டாடுகிறார்கள். இப்படி நூற்றாண்டுகளின் வரம்புகளை கடந்தும் ஒரு கவிஞரை கொண்டாடுவதற்கு ஒரு கூட்டம் தமிழகத்தில் இருக்கிறது என்றால் அவனுடைய கவிதைக்கு கிடைத்த மதிப்பு, அவன் கவிதைக்கு கிடைத்த சிறப்பு, அவன் கவிதைக்கு இருக்கிற வலிமை என்பதை ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். கம்பனுடைய பாடுபொருளில் இயக்கம் சார்ந்து சிந்திக்கிறவர்களுக்கு விமர்சன பார்வை ஒன்று இருக்கலாம். ஆனால் கம்பனுடைய அழகு தமிழில் விமர்சன பார்வை என்று வைப்பதற்கு எதுவும் இல்லை என்கிற அளவிற்கு அவன் எழுதினான். கேட்டுக்கொண்டே இருக்கலாம், ஒருவர் பாடிக்கொண்டே இருந்தால் ஒருவர் கேட்டுக்கொண்டே இருக்கலாம் என்கிற அளவிற்கு கம்பன் எழுதி குவித்தான். கம்பன் ராமகாதையை மட்டுமல்ல, கலைமகளுக்கும் எழுதினான், உழவர்களுக்கும் எழுதினான். அவன் தன்னுடைய காவியத்தில் அவன் யுத்தகாண்டத்தை எழுதி முடித்ததற்கு பிறகு அந்த யுத்தகாண்ட சுவடிகளை தேரெழுந்தூர் வீதிகளில் எடுத்து வருகிற பொழுது தேரெழுந்தூர் வீதியெல்லாம் இரத்தம் சிந்தியது என்று எழுதினார்கள். அப்படி எந்த காண்டத்தை எந்த கோணத்தில் எழுதினாலும் அந்த கோணத்திற்கு உயிர் தந்தான், உணர்ச்சி தந்தான், உன்னதம் தந்தான். அவனுடைய பாடல்களில் இன்னும் ஒரு தேடல் இருக்கிறது, இன்னும் நம்மை தித்திக்க வைக்கிறது. நூற்றாண்டுகளின் வரப்புகளை கடந்து மொழியினுடைய நடையும் மொழியினுடைய உடையும் மாறியதற்கு பிறகு தமிழ் கவிதை விதவிதமான புது கோலங்களை போடத் தொடங்கியதற்கு பிறகும் கம்பன் இன்னும் தேவைப்படுகிறான். இங்கேதான் கம்பன் வெற்றி பெறுகிறான். அப்படி தமிழ் இலக்கிய வரலாற்றில் தேரெழுந்தூர் கம்பன், பாட்டரசன் கம்பன் தமிழுக்கு தந்த கொடையைப் போல உலகத்தில் எந்த மொழியிலும் இலக்கியம் இல்லை என்பது திறனாய்வாளர்கள் கருத்து. இலியற்றில் ஹோமரினுடைய இலியற்றையும் கண்களை இழந்த மில்டன் எழுதிய பேரடைஸ் லாஸ்ட் சொர்க்க நீக்கத்தையும் கம்பனோடு ஒப்பிட்டு கம்பன் அவர்களை காட்டிலும் ஒரு உயரத்தை தாண்டி இருக்கிறான் என்று ஆங்கிலத்தோடு அருந்தமிழும் நிலை கண்டுணர்ந்த மக்கள் எழுதியிருக்கிறார்கள், பதிவு செய்திருக்கிறார்கள். அதையெல்லாம் தேடி படித்து எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இவ்வளவு தாய்மார்கள் வந்திருப்பதல்ல, வாலிப தம்பிகளும் என் கண்ணு கட்டிய தூரம் வரை அங்கங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள். இலக்கிய மேடைகள் ஒரு விதமான இளைப்புக்காலான வேளையில் இனிமேல் அதற்கு அந்த இளைப்பை போக்க ஒரு இளைய தலைமுறை ஆரவாரித்து வருவதை என் கண்கொண்டு பார்க்கிறேன். அதிலும் கம்பன் கழகத்தில் பார்க்கிறேன். ஒரு விதமான சமய பார்வை இல்லாமல் தமிழ் கண்ணோட்டத்தோடு நாம் கம்பனை அணுகினால், ஆய்வு செய்தால் 1000 புதையல்கள் அந்த சுரங்கத்தில் கொட்டி கிடக்கின்றன. அந்த பார்வை, அந்த விமர்சன பார்வை
தமிழுக்கு இன்னும் வரவில்லை என்பதுதான் எனக்கு இருக்கிற கவலை. அந்த கவலையை போக்கக்கூடிய அளவிற்கு தமிழினுடைய உயரத்தை அளப்பதற்கு சேரன் தம்பி சிலம்பை விட, சீத்தலை சாத்தனாருடைய சீவக சிந்தாமணியை விட, மணிமேகலையை விட கம்பனுடைய தமிழில் அழகும் ஆழமும் பாலில் படு நெய்யாய் விறகில் தீயாய் காவியம் முழுவதும் கொட்டி கிடக்கிறது. ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்னால் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் மறைவிற்கு முன்னால் அவரே ஆலோசகராக இருந்து வழிநடத்திய வாணியம்பாடி முத்தமிழ் மன்றத்தில் மானம்பாடி என்ற தலைப்பில் கவிக்கோ அவர்கள் பேசினார்கள். எதிரில் உட்கார்ந்து நான் கேட்டேன். ஒரே பாட்டு. மிதிலை வீதியில் ராமன் வருகிறான், மாடத்தில் உட்கார்ந்திருக்கிறாள் சீதை. கம்பன் பதிவு செய்கிறான், தோள் கண்டார் தோளே கண்டார் தொடுகலர் கமலமன்ன தாள் கண்டார் தாளே கண்டார் என்று அந்த ஒரு கவிதையை அன்றைக்கு கவிக்கோ அப்துல் ரஹ்மான் சுட்டி 1 மணி நேரம் உலக இலக்கியங்கள் முழுவதையும் சுட்டி கம்பனை அன்றைக்கு வாணியம்பாடி முத்தமிழ் மன்றத்தில் நிறுத்தினார்கள். அவருடைய ஒவ்வொரு கவிதையிலும் கம்பன் ஏதாவது ஒரு மாயாஜாலத்தை செய்து கொண்டுதான் இருக்கிறான். சீத்தை அசோகவனத்தில் சிறையில் இருக்கிற பொழுது சீத்தையை சுற்றி ஒரு காட்டரக்கர்கள் அங்கே சூழ்ந்திருந்தார்கள். சீத்தை சிறை வைக்கப்பட்டிருக்கிறாள். சீத்தை சிறை வைக்கப்பட்டிருந்த பொழுது ஒரு காட்டு அரக்கர் கூட்டம் அவளை சுற்றி இருந்தது. கம்பன் அப்பொழுது பாடுகிறான், வன்மருங்குல் வாழ் அரக்கர் நெருக்க அங்கிருந்தார். வலிய மருங்குல் பெரிய இடை உள்ள அரக்கர்கள் சுற்றி சூழ நின்றார்கள். வன்மருங்குல் வாழரக்கர் நெருக்க அங்கிருந்தார். கண் மருங்கு எழுந்து என்றுமோர் துளிவர காணா நன்மருந்து போல். கல்லுக்கிடையிலே ஒரு மூலிகை செடி. மழையும் பெய்யவில்லை, ஈரச்சூழலும் இல்லை, அது வாடுகிறது. கண்மருங்கு எழுந்தும் என்றுமோர் துளிவர காணா நன்மருந்து போல் மூலிகை செடி போல் நலன் அற உணங்கிய நங்கை. நலனெல்லாம் இழந்து விட்டாள் சீத்தை. பொய்யோ எனும் இடையாள் என்று பேசிய கம்பன் அசோகவனத்தில் சீத்தை சிக்கியிருந்த பொழுது அவளுடைய இடை இன்னும் மெலிந்தது, அவளுடைய உடல் இன்னும் மெலிந்தது. அவள் உடல் எப்படி மெலிந்ததென்றால் துரும்பு போல் மெலிந்தது, தூசு போல் மெலிந்தது, குச்சி போல் மெலிந்தது என்று ஒல்லியான தன்மைக்கு ஊமை தேடி அவன் உலகில் எங்கேயும் பயணம் செய்யவில்லை. அவளுடைய உடல் இளைத்து விட்டது. எப்படி இளைத்து விட்டது என்று கம்பனிடத்தில் கேட்ட பொழுது கம்பன் சொன்னான், அவளுடைய இடையைப் போல அவளுடைய உடம்பு மெலிந்து விட்டது, அவளுடைய மென்மருங்குல் போல் வேறொரு அங்கமும் மெலிந்தாள் என்று கம்பன் பாடினான். சீத்தையினுடைய உடல் மெலிந்ததற்கே வேறெங்கும் செல்லாமல் அவளுடைய இடையே ஓமையாக்கி பார்த்த அந்த கம்பனுடைய கற்பனையும் கம்பனுடைய கவிதா லயமும் இன்னொரு கவிஞனுக்கு வசப்படாது. ஆகவே அழகும் ஆழமும் நிறைந்த கவிதைகளை தமிழ் இலக்கியத்திற்கு கொடையாக தந்த கம்பன் நூற்றாண்டுகளின் வரப்புகளையும் தாண்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவனை வாழ வைப்பதன் மூலம் தமிழை ஆள வைக்க முடியும் என்கிற நம்பிக்கையோடு கம்பன் கழகங்களை முறையாக முன்னெடுத்து செல்லுவோம். தள்ளாத வயதிலும் இந்த கம்பன் கழகத்தை வெற்றிகரமாக இயக்குகிற கம்பன் கழகத்தினுடைய நிர்வாகிகளை தலையால் வணங்கி தமிழால் ஆராதனை செய்து இவ்வளவு நேரம் செவிமெடுத்த உங்கள் கால் மலரில் என் கண்மலரை வைத்து வணங்கி விருப்பமில்லாமல் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.